ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஊருக்கு போன ட்ராவல் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு பஸ் ட்ராவல் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ போடணுமா வேணாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கேப் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால சரி இந்த வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நைட் ஒரு 10:30க்கு வந்து பஸ் புக் பண்ணியிருந்தோம். பஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் டைம் ஆகும் போகிறதுக்கு. ஆட்டோ புக் பண்ணலான்ட்டு ஒரு 10:15 ஆகிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. ஆட்டோ ட்ரை பண்ணோம், ஆட்டோ எதுவுமே கிடைக்கல. ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. 10:40க்கு பஸ் எடுத்துருவான். ஸோ அதனால் கடகடன்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு அம்மாவையும் பையனையும் விட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போனார். கரெக்டாக நான் போய் இறங்க போகிறேன். கரெக்டாக பஸ் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் போய் டக்குன்னு ஏறிட்டேன். அப்பர் சீட் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். இந்த பஸ்ஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து MBT ட்ராவல்ஸ் சொல்லிட்டு பஸ்ஸு. நார்மலாக வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 7 ஹவர்ஸ் தான் ஆகும் மேக்ஸிமமாக போனாலே. பட் நைட் டைம் நாங்கள் மோஸ்ட்லி போகிறப்பெல்லாம் 5 ஹவர்ஸ்லேயே போய் விட்டுருவாங்க. ஆனால் இந்த பஸ் மட்டும் ஒரு 8 ஹவர்ஸ் ஆச்சு சாலிடாக. ஏன்னா வந்து நிறைய ஸ்டாப்பிங்கில் ரொம்ப நேரம் வெயிட்டிங், நின்று போச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. ஒரு 20 மினிட்ஸ் பக்கம்லாம் வெயிட் பண்ணாங்க ஒரு சில ஸ்டாப்லலாம். அப்படி நின்று கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒரு 1 o'clock தான் வந்து கிளாம்பாக்கமே விட்டாங்க. இங்கே 10:40க்கு எடுத்து 1 o'clock தான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் விட்டாங்க. ஸோ கிளாம்பாக்கம் தாண்டினதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டாப்பிங்கும் நிற்காது. அதுக்கப்புறம் திருச்சி தான் டைரெக்டாக போய் சேர்றது. நாங்கள் வந்து பஸ் ஏறினதுலேருந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் பெருசாக ஆஃப் பண்ணல. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து தாண்டினதுக்கப்புறம் தான் லைட் ஆஃப் பண்ணாங்க. அது வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணல. சேயோன்னு வந்து லைட் ஆஃப் ஆகிறதுனால நல்லா விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். என்ன அவன் பார்த்தானே எனக்கு தெரியல. நான் வந்து இந்த கர்டைனை க்ளோஸ் பண்ணால் கூட அவன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நார்மலாக அவன் வந்து தூங்கிடுவான், பஸ்ஸு கிளம்புனாலே தூங்கிடுவான். ஆனால் இந்த டைம் மட்டும் அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணாததுனால தூங்காமே இருந்தான். நாங்களும் என்னடா இது இன்னும் லைட் ஆஃப் பண்ணாமல் இருக்காங்களேன்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டினதும் நான் தூங்க வச்சிடணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களும் பஸ்ஸில் வந்து ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணவும் அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பால் குடிச்சிட்டு தூங்கிட்டான் படுத்து. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரேக் மாதிரி இருந்துச்சு. அது கீழேயும் லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்டு 2 பேருக்கும் இருந்துச்சு. மொபைல் வந்து ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 ஏசி, நம்ம படுத்துருக்க இடத்துல 2 சைட்லேயும் ஏசி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கால் நீட்டுற இடத்துலையும் ஒரு சைடு வந்து ஏசி இருந்துச்சு. ஏசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், சைடில் திருப்பி விட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் நான் படுத்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஏசி வந்து பெருசாக வரல. நான் அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி விட்டேன். பட் எங்கள் அம்மா படுத்திருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நான் திருப்பினதோட ஏசி காற்று வந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஏசி கொஞ்சம் கூலிங் அதிகமாக இருந்ததுனால அவங்க ஆப்போசிட்டில் தலை வச்சு படுத்துக்கிட்டாங்க. சேயோன்னு அது மாதிரி தான் நடுவில் ஸ்டாப்பிங் எங்கேயோ நிறுத்துனாங்க. ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் ரூம் போகிறது அது மாதிரி அதுக்கு நிறுத்துனாங்க. அப்போ சேயோன்னு திரும்பி ஆப்போசிட் சைடில் படுத்துக்கிட்டான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நான் அப்படியே திருப்பி விட்டுக்கிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணுறதும் குறைக்கிறது கூட்டுறது இந்த மாதிரி அதெல்லாம் இருந்துச்சு. பட் லைட்டு மட்டும் எரியலை. இந்த பஸ்ஸில் ஓகே, இந்த 2 சைடும் தான் ஏசி இருந்துச்சு. அப்புறம் கால்கிட்ட இருக்கிற இடத்துல வந்து நம்மளால் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்கும். அதில் வந்து லைட்டாக தான் வந்து ஃப்ளோ ஆச்சு. ஒரு சில பஸ்லலாம் அதில் ரொம்ப அதிகமாக ஏசி வந்து ஃப்ளோ ஆகும். அந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது துணி இருந்துச்சு, ஷால் இருந்துச்சுன்னா வச்சு நல்லா அது மறைச்சி கட்டிடுவேன். அந்த கம்பியிலே சுற்றி விட்டுருவேன். ஸோ அதனால் அந்தளவுக்கு காற்று வராது. ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து நடுவில் கர்டைன் போட்டிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க நார்மலாக நடுவில் கர்டைன் இல்லைன்னா நமக்கு வந்து சைடில் வந்து லைட்டாக ஓப்பனிங் இருக்கும். அதை வந்து நம்ம கையை வச்சு பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது விலகிக்கிட்டே இருக்கும். பட் அது விலகுனாலும் நடுவில் கர்டைன் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா அது விலகுனாலும் நடுவில் கர்டைன் இருக்கிறதுனால பெருசாக எதுவுமே என்ன சொல்ல தெரியாது. ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக சீட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் ட்ராவல் டைம் தான் அதிகமாக இருந்துச்சு. அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மற்றது கம்பேர் பண்ணுறப்ப. 1000 அந்த ரேஞ்சுக்கெலாம் இருக்கிறப்போ இது வந்து 600 அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 640 700க்குள்ளே தான் இருந்துச்சு இந்த பஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒரு காலையில்
5 o'clockலாம் நான் எந்திரிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் ஊருக்கு போகிறது வந்து எப்படின்னா கொஞ்சம் கிட்டக்க வர வர நம்மளுக்கு வந்து இந்த பில்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும், இன்ஜினியரிங் காலேஜ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டோல்கேட் வந்துருச்சுனாலே டோல்கேட்லேருந்து ஒரு 20 minutes தான். ஸோ அதனால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஊர்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மேப் வச்சு லொக்கேஷன் வச்சு பார்த்துருவேன். அதுக்கேற்ற மாதிரி வீட்டிலேருந்து வர சொல்லிடுவோம். நாங்கள் கிட்டக்க வரும்போது வீட்டிலேருந்து வர சொல்லிடுவோம். ஸோ காலையில் வந்து நாங்கள் எல்லாம் எந்திரிச்சிட்டு எல்லாத்தையும் ரெடியாக பேக் பண்ணி வச்சுட்டோம். சேவன் மட்டும் எந்திரிக்கவில்லை, தூங்கிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கொள்ளிடம் பிரிட்ஜ் வரப்போ ஸ்ரீரங்கம் தெரியும். அதே மாதிரி காவேரி பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜ் வரப்போ மலைக்கோட்டை தெரியும். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரெண்டுத்தையும் நான் பார்க்கணுன்னு நினப்பேன் பஸ்ஸில் போகும்போதெல்லாம். எனக்கு பஸ் ட்ராவல்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின் ட்ராவலை விட இதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ இதை தாண்டினதுமே வந்து நாங்கள் ரெடியாக போய் கீழே நின்றணும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நாங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். ஒரு 15 minutes இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தம்பியை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அம்மாட்ட கொடுத்துட்டேன் இறங்க சொல்லி. அங்கே போய் நிற்க சொல்லி அம்மா போய் நின்றுட்டு அவங்கக்கிட்ட சொல்லலை இறங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் போயிட்டு இறங்கணும்னு சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் வந்து பிரிட்ஜுக்கு கீழே எங்களுக்கு ஸ்டாப்பிங்க. ஆனால் இவங்க பிரிட்ஜுக்கு மேலே போனாங்க. நாங்கள் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொன்னதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் பிரிட்ஜுக்கு கீழே இறங்குறோன்னு சொல்லிட்டு திரும்பியும் இறங்குனாங்க. நாங்கள் இறங்குறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணாமல் அவங்க வந்து எடுத்துட்டாங்க. நாங்கள் சொல்லவும் அவங்க வந்து திருப்பி வந்து பிரிட்ஜுக்கு கீழே போனாங்க. அப்படியே நாங்கள் இறங்குனது பக்கத்தில் ஆட்டோ இருந்துச்சு. பிடிச்சி ஆட்டோவில் வந்து நாங்கள் பேசிட்டு கிளம்பியாச்சு. இந்த கோவில் தாங்க நான் வந்து திருவிழான்னு சொல்லியிருந்தேன். இந்த கோவில் திருவிழாவுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம். ஸோ அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டு வாசல்லே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அவங்க பேரனை வரவேற்க வந்து நின்றுட்டு இருந்தார். எப்படா பேரன் வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்தாச்சு. அவர் வந்து கீழே நின்றுட்டுருக்கார். அவனை வச்சுட்டு நின்றுட்டே இருந்தார். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அவனை பார்த்து அவனை பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு வந்தார் மேலே. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வாசலில் பார்த்திங்கன்னா அம்மா குட்டியோண்டு கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. முன்னாடி வந்து இருந்த வீட்டில் வாசல் கொஞ்சம் கோலம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்கும். பட் இது வந்து மாடி வீடுங்கிறதுனால கோலம் போட முடியாதுல்ல, அதனால் சின்னதாக கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அப்பா வந்து நேராக போய் அவனோட பொம்மையை தான் எடுத்துகிட்டு வந்து தொடச்சி கழுவி அதை வந்து கொடுத்துட்ருப்பார். அவன்கிட்ட கொடுத்து விளாட வச்சிட்ருப்பார். அப்புறம் நான் போனதும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பால்கனியை தான் பார்ப்பேன். வேடிக்கை பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் பால்கனியில் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா வந்து சைடில் டீ போட்டுட்ருந்தாங்க. ஸோ டீயும் குடிச்சிட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். நான் குரூப் 4 எக்ஸாம் வந்து ஊரில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஊருக்கு வரணுன்ட்டு இருந்தேன். ஆனால் இந்த திருவிழா வந்து வரவும் சரி ஓகே நம்ம வந்து வேண்டுதல் வேறு இருக்கே அதை நிறைவேற்றலாம். எக்ஸாமுக்கு தான் படிக்கலை இல்லை, ஸோ பரவாயில்ல எழுதலைனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே திருவிழாவுக்கு வந்தேன். ஆனால் எக்ஸாமுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எக்ஸாம் தான் எழுதிருப்பேன். திருவிழாவை வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். காலைக்கு அம்மா ராகி சேமியா தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சேவன் வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் கோயில் வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு. ஊருக்கும் வந்தாச்சு. அன்றைக்கி கோயில் இந்த மாதிரி நிறைய பொம்மை வேஷம் போட்டுலாம் வந்திருந்தாங்க. இனி அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.